ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் போவனா, வெளிநாடு போவனா, வெளி மாநிலம் போவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3ஆம் இடம் தான் குறுகிய தூர பயணம், 9ஆம் இடம் தொலைதூர பயணம், 12ஆம் இடம் வெளிநாட்டு பயணம். குறிப்பா 8ஆம் இடம்ங்கிறது விபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய மேல இருந்து கீழே விழுகிறது. அப்படின்னா அந்த 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்கும் பொழுது கீழே இருந்து மேல போகும். அப்படின்னா வெளிநாடு போறது, இருக்கக்கூடிய இடத்தை நகர்த்தி வேற இடத்துக்கு கொண்டு போறது, வெளி மாநிலம் போறது, வெளியூர் போறது, இப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் செய்யும். 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டுல போய் விரை செலவு பண்றது, வெளிநாட்டுக்காக விரை செலவு பண்றது. ஒரு மனிதனோட ஜாதகத்துல 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம், 9ஆம் இடம் தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம், 3ஆம் இடம்ங்கிறது குறுகிய தூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். ஒரு மனிதனோட ஜாதகத்துல 3ஆம் இடம்ங்கிறது குறுகிய தூர பயணமா இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட திசை நடந்தாலோ, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட திசை நடந்தாலோ, உங்களை பொறுத்த வரைக்கும் குறுகிய தூர பயணம்ங்கிற பேர்ல வீட்டை மாற்றம் பண்றது அல்லது வேலையில இடமாற்றம் ஏற்படுறது, டிரான்ஸ்பர் ஏற்படுறது, இப்படிப்பட்ட குறுகிய தூர பயணம் சொல்லப்படக்கூடிய அதிகபட்சம் ஒரு 150 இருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ள இடமாற்றம் ஏற்படுற அத்தனையுமே குறுகிய தூர பயணம் அப்படின்னு நினைச்சுங்க. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட திசையோ, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசை நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில, ஏன்னா 9ஆம் இடத்த அதிபதி வேற, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வேற, இந்த ரெண்டோட தசா புத்தி நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தொலைதூர பயணம், அதாவது ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேல தூரத்துல போறது, பயணங்கள் பண்றது, அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறது, இது வெளியூர் பயணம். 8ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் இருந்து தொடர்பு கொண்டாலோ அல்லது பார்வையினால தொடர்பு கொண்டாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போவீங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார், அப்பயும் வெளிநாடு போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். அப்ப ஏதோ ரூபத்துல 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒருத்தருக்கு வலுத்திருந்து 8ஆம் இடத்துக்குடைய தசையோ 12ஆம் இடத்துக்குடைய தசை நடந்தாலோ அல்லது ராகு தசை நடந்தாலோ கே தசை நடந்தாலோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய மக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால, ஏன்னா அந்நிய கிரகம் அப்படின்னு ராகு கேது சொல்றதுனால வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துரும். எக்காரணத்தை கொண்டும் 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ பாவகிரகங்கள் சனி செவ்வாயோட தொடர்பு இருந்தா அவங்க வெளிநாடு போகவே விரும்ப மாட்டாங்க, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்காது. நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது டூரிஸ்ட் விசா எடுத்து ஒரு 3 மாசம் 2 மாசம் போய் பார்க்கறது அதோட நிறுத்திக்குவாங்க. அப்போ ஒரு மனிதனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம்ங்கிறது குறுகிய தூர பயணம், 9ஆம் இடம்ங்கிறது தொலைதூர பயணம், 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வெளிநாட்டு பயணம்ங்கிற புரிஞ்சுங்க. குறிப்பா ஒரு மனிதனுக்கு யோக தசைகள் நடந்தாலுமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திசைகளை பொறுத்த வரைக்கும் சரராசியில் இருக்கும்போது மட்டுமே வெளிநாட்டில் போய் கிரீன் கார்டு வாங்க முடியும்.